ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மோகனாஸ் கிச்சன். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற ரெசிபி திருநெல்வேலி அல்வா. இந்த பேரை கேட்ட உடனே சாப்பிடணும் போல இருக்கு இல்லையா? நம்ம ஒவ்வொரு தடவை இந்த திருநெல்வேலி அல்வா சாப்பிடும் போதும் எல்லார் மனசுலையும் தோணக்கூடிய ஒரு கேள்வி, இது எப்படி தான் செய்கிறாங்க, இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு. இனிமேல் அந்த கவலையே வேண்டாங்க. ஏன்னா இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்முடைய பாரம்பரியமான திருநெல்வேலி அல்வாவை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிற எல்லா ஸ்டெப்பையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க. அண்ட் சுவையான திருநெல்வேலி அல்வா நீங்கள் வீட்டிலேயே ரெடி பண்ணலாம். பாரம்பரியமான திருநெல்வேலி அல்வாவில் எந்த விதமான நட்ஸும் சேர்க்க மாட்டாங்க. அண்ட் வாசனைக்காக ஏலக்காய் தூள் மாதிரியான எந்த விஷயத்தையும் சேர்க்க மாட்டாங்க. அண்ட் கலருக்காக எந்த விதமான ஃபுட் கலரும் சேர்க்க மாட்டாங்க. ஆனால் நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த திருநெல்வேலி அல்வாவை இன்னும் கொஞ்சம் ரிச் ஆக்கிறதுக்காக முந்திரியும் ஏலக்காய் தூளும் சேர்க்க போகிறோம். இது பிடிக்காது இல்லை வேண்டான்றவங்க கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட் இந்த திருநெல்வேலி அல்வா செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. 1/2 கிலோ கோதுமையை 10 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுட்டேன். மினிமம் 8 மணி நேரமாவது ஊறினா தான் நல்லாயிருக்கும். நம்முடைய பாரம்பரியமான திருநெல்வேலி அல்வா செய்யும்போது சம்பா கோதுமை எடுத்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. எனக்கு அது கிடைக்காததுனால நான் நார்மல் கோதுமை எடுத்திருக்கேன். 1/2 கிலோ கோதுமைக்கு 3/4 கிலோ சர்க்கரை கரெக்டாக இருக்கும். 1/2 கிலோ நெய் கரெக்டாக இருக்கும். 50 கிராம் முந்திரியை நல்லா சின்ன சின்னதாக உடச்சி வச்சுருக்கேன். 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் தூள். ஃபஸ்ட்டு நம்ம ஊற வச்சுருக்கிற கோதுமையை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கலாம். இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிட்டு ஃபில்டர் பண்ணி இந்த பால் எடுத்துக்க போகிறோம். இப்போ பாருங்கள், நல்லா அரைச்சிட்டேன். இதை நம்ம ஃபில்டர் பண்ணிக்கலாம். நான் ஃபஸ்ட்டு ஃபில்டர் பண்ணுறதுக்கு கொஞ்சம் பெரிய கண் இருக்கிற ஃபில்டராக எடுத்திருக்கேன். ஏன்னா எல்லாத்தையுமே ஒரே தடவை சேர்த்து ஃபில்டர் பண்ணிக்கலாம். நல்லா ஃபில்டர் பண்ணிட்டேன் பாருங்கள். இதை திரும்பவும் மிக்ஸி ஜாரில் சேர்த்து இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிட்டு மறுபடியும் ஃபில்டர் பண்ணிக்கலாம். செகண்ட் டைமும் அரைச்சிட்டேன். இதையும் சேர்த்து ஃபில்டர் பண்ணிக்கலாம். பாருங்கள், செகண்ட் டைமும் நல்லா அழுத்தி ஃபில்டர் பண்ணிட்டேன். இதில் இன்னும் கொஞ்சம் பால் இருக்குது. அதனால் கொஞ்சமாக இதுக்கு மேலே தண்ணி சேர்த்துட்டு நல்லா அலசிக்கோங்க. இப்போ பாருங்கள், எல்லா பாலையும் நல்லா ஃபில்டர் பண்ணிட்டேன். கடைசியில் சக்கை மட்டும்தான் இருக்கும். இதுக்கு மேலே தண்ணி சேர்த்தாலும் இதில் பால் எதுவும் வராது. ஸோ இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா ஃபில்டர் பண்ணிக்கோங்க. இப்போ சேர்க்குற தண்ணிக்கு அளவு எதுவுமே கிடையாது. பாருங்கள், நம்ம 1/2 கிலோ கோதுமை எடுத்தோம், அதனால் 2-3 பேட்சாக சேர்த்து அரைச்சிட்டு ஃபில்டர் பண்ணி பால் எடுத்துட்டேன். இதை நம்ம திரும்பவும் ஃபில்டர் பண்ணலாம் செகண்ட் டைம். நம்ம செகண்ட் டைம் ஃபில்டர் பண்ணும்போது நல்லா சின்ன ஓட்டை இருக்கக்கூடிய ஃபில்டராக எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம செகண்ட் டைம் ஃபில்டர் பண்ணும்போது எந்த அளவு சர்க்கரை இருக்குன்னு. ஸோ இதை எடுத்துகிட்டு திரும்பவும் இதே மாதிரி எல்லா பாலையும் ஃபில்டர் பண்ணிக்கலாம். பாருங்கள், எல்லா பாலையும் ஃபில்டர் பண்ணிட்டேன். இது 3-4 மணி நேரம் அப்படியே இருக்கட்டும். அப்போ தான் இதில் இருக்கக்கூடிய தண்ணி எல்லாம் தெளிஞ்சு மேலே வரும். திக்கான பால் அடியில் நிற்கும். இப்போ 3 மணி நேரத்துக்கு அப்புறமா பாருங்கள், நம்ம அரைச்சி வச்சிருக்கக்கூடிய பால் நல்லா தெளிஞ்சு மேலே தெளிவாக தண்ணி மாதிரியும் கீழே பார்த்திங்கன்னா திக்கான கோதுமை பாலும் இருக்குது. இந்த மேலே இருக்கக்கூடிய புளிச்ச தண்ணி நம்ம கீழே கொட்டிட்டு கீழே இருக்கக்கூடிய திக்கான பாலை மட்டும் எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இதில் இருந்த நல்லா தெளிஞ்ச தண்ணியெல்லாம் கீழே கொட்டிட்டேன். அடியில் இருந்த திக்கான பால் மட்டும் இருக்குது. இப்போ இதை அளந்துக்கலாம். இந்த திக்கான பால் கரெக்டாக 1 கப்பு இருக்குது. இப்போ இதை சேர்த்துக்கலாம் ஒரு பாத்திரத்தில். அடுத்து நம்ம தண்ணி சேர்க்கணும். 1 கப் பாலுக்கு 3 கப் தண்ணி சேர்க்கணும். தண்ணி சேர்த்தாச்சு. நம்ம அடுப்பில் வச்சு கொதிக்க வைக்கலாம். நான் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டேன். ஸ்டார்டிங்கில் மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விடுங்க. கொஞ்சம் திக்காக ஆரம்பித்ததுக்கப்புறமா நம்ம ஃப்ளேம் குறைச்சிக்கலாம். கலந்துட்டே இருங்க அடிக்கடி. இப்போ பாருங்கள், 20 நிமிஷம் ஆயிருக்கு. லைட்டாக கெட்டிப்பட ஆரம்பிச்சிருக்கு. கைவிடாமல் கலந்துட்டே இருங்க. அடுத்து நம்ம அல்வாவுக்கு அந்த இயற்கையான திருநெல்வேலி அல்வா ப்ரௌன் கலர் வர்றதுக்காக சர்க்கரையை கேரமலைஸ் பண்ணி சேர்க்க போகிறோம். அதுக்கு 1/2 கப் சர்க்கரையை சேர்த்துக்கலாம். அது கூட 1/4 கப் தண்ணி ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா ப்ரௌன் கலர் வர வரைக்கும் கலந்துகிட்டே இருங்க.
இப்போ பாருங்கள் நல்லா ப்ரௌன் கலர் வந்துடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது எடுத்து இந்த பாலை சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள் ஒரு 3/4 மணி நேரம் ஆயிருக்கு. நல்லா கெட்டிப்பட ஆரம்பிச்சிடுச்சு. அடுத்து நம்ம சர்க்கரையை சேர்த்துடலாம். சர்க்கரையை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்துகிட்டே இருங்க. இப்போ 1 மணி நேரம் ஆயிருக்கு. எந்த அளவு திக்காக இருக்குன்னு பாருங்கள். அடுத்து நம்ம நெய் சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். இதுக்கு மேலே நெய் சேர்க்காமல் இருந்தோம்னா அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிரும். ஒரு தடவைக்கு ஒரு கரண்டி நெய் சேர்த்து நல்லா கலந்துகிட்டே இருங்க. இந்த நெய்யெல்லாம் நல்லா அப்சர்வ் ஆனதுக்கப்புறமா அடுத்த கரண்டி நெய் சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள் நம்ம சேர்த்த ஒரு கரண்டி நெய்யும் நல்லா அப்சர்வ் ஆகிடுச்சு. அடுத்து நம்ம இன்னொரு கரண்டி சேர்த்துக்கலாம். இதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்துகிட்டே இருங்க. எல்லா நெய்யும் ஒரே தடவை சேர்க்கக்கூடாது. ரெண்டாவது கரண்டி நெய்யும் நல்லா அப்சர்வ் ஆகிடுச்சு பாருங்கள். அடுத்து நம்ம 3வது கரண்டி சேர்த்துக்கலாம். எவ்வளோ கிளாஸியாக இருக்குது பாருங்கள். 4வது கரண்டி நெய். அல்வா நல்லா கொதிச்சிட்ருக்கு பாருங்கள். ஆனால் கைவிடாமல் கலந்துகிட்டே இருக்கணும். 5வது கரண்டி நெய். 6வது கரண்டி நெய். 7வது கரண்டி நெய். இப்போ 2 மணி நேரம் ஆயிருக்கு பாருங்கள். அல்வா நல்லா திரண்டு வர ஆரம்பிச்சிருக்கு. எவ்வளோ சில்கியாக இருக்குது பாருங்கள். அல்வா ரெடி ஆகிடுச்சின்னு எப்படி தெரிஞ்சுக்கலான்னா, இந்த அல்வா பாத்திரத்தில் ஒட்டாது ஒன்று. இன்னொன்று என்னென்னா, நம்ம சேர்த்துருக்கிற நெய் எல்லாமே நல்லா திரண்டு வரும். நம்ம மேற்கொண்டு நெய் சேர்த்தாலும் அப்சர்வ் ஆகாது. அந்த பதம் வர்ற வரைக்கும் நல்லா கலந்துகிட்டே இருங்க. இப்போ பாருங்கள், அடியில் கொஞ்சம் கூட ஒட்டவே இல்லை. இப்போ பாருங்கள், நம்முடைய அல்வா ரெடி ஆகிடுச்சு. நெய்யெல்லாம் நல்லா திரண்டு வர ஆரம்பிச்சிடுச்சு பாருங்கள். மேலே ஒட்டவே இல்லை பாருங்கள். நீங்கள் கலக்கும் போதே பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் அல்வாவை கலக்கிறதுக்கும் ஃப்ரீயாக இருக்கும். அல்வா ப்ராசஸ் நடக்கும்போது பார்த்திங்கன்னா கலக்கிறதுக்கு டைட்டாக இருக்கும். நம்ம ஒவ்வொரு தடவை நெய் சேர்த்ததும் ஃப்ரீயாக இருக்கும் அண்ட் திரும்பவும் டைட் ஆகிடும். ஆனால் ஒன்ஸ் அல்வா ரெடி ஆகிடுச்சு அப்படின்னா நெய் சேர்க்காமலே கலக்கிறதுக்கு ஃப்ரீயாக இருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம நெய்யில் வறுத்து வச்சுருக்கிற முந்திரியை சேர்த்துக்கலாம். அடுத்து ஏலக்காய் தூள். இப்போ நம்முடைய திருநெல்வேலி அல்வா ரெடி ஆகிடுச்சு. இது எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இது டேஸ்டியான திருநெல்வேலி அல்வாவை நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எனக்கு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ண உடனே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் தெரியும். நீங்கள் அதையும் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நாங்கள் அடுத்தடுத்து போடக்கூடிய எல்லா வீடியோஸும் நீங்கள் உடனுக்குடனே பார்க்கலாம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.